சமீபத்தில் ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அவங்க நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. அந்த வீட்டுக்கு வந்ததான மருமகா எப்படி மகன்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் மாமியாரை பற்றி, வேற ஒண்ணுமே இல்லை. உங்க அம்மா எப்போ அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கு நீ. அப்ப அந்த மகன் சொன்னா, என்ன பாருமா, நீ வீட்டுக்கு புதுசு, ஆனா எங்க வீடு இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மாவுடைய ஜெபம் தான். எங்க அம்மா ஜெபத்தினால நாங்க இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா அது அந்த மருமகளால ஏத்துக்கிட முடியல. கடைசி வரைக்கும் அந்த மருமகளுக்கு அதை ஏத்துக்கூடிய பக்குவம் இல்லாதனால அந்த வீட்டிலேயே இருக்கு. நம்ம வாழக்கூடிய காலம் அப்படிப்பட்டதான ஒரு காலம். சுகபோகமா இருக்க விரும்புகிறோம். ஒரு ஆள் கண்ணீரோட ஜெபித்தா அது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நினைக்கக்கூடியதான அந்த தருணம் அல்ல. நான் யூடியூப் பார்க்கறது, நான் ஃபேஸ்புக் பார்க்கறது தடையா இருக்கு, இல்லை வீட்டில் சீரியல் எல்லாம் போடுறது தடையா இருக்கு, இல்லை என்னுடைய விருப்பப்படி நான் ஃபோன் பேசுறது தடையா இருக்கு. அது ஒரு நியூசன்ஸாகவே தான் இந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் கண்ணீரோடு கூடியதான அந்த ஜெபம் தேவனையே அசைக்கக்கூடியதா இருக்கு. ஒரு பெரிய சபையில உள்ள ஒரு கிளை சபையில இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் தன்னோட கூட ஹரியானாவில் உள்ள ஒரு பாஸ்டரை கூட்டு இருந்தார். அந்த பாஸ்டரோடு கூட அந்த பாஸ்டர் சபைக்கு போகக்கூடிய ஒரு விசுவாசி, 2 பேருமே ஹரியானாவில் உள்ளவங்க. ஒரு சில காரியங்களை பேசிட்டோம். இந்த பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன். He looks so young. அப்போ எனக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. உங்க வயசு எவ்வளவுன்னு சொல்லி கேட்கணும்னு எனக்கு மனசு. அப்போ நான் வாட்ஸ் ஏஜ், அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு 23. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் இந்த கியூரியாசிட்டியை இன்னும் அதிகமாக்குறது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அதாவது உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதுக்கு எது தூண்டுச்சு? ஒருபடி மேலே போய் ஊழியம் செய்யணும், அதாவது கடுமையான சூழ்நிலைகள், அதுவும் வட மாநிலங்கள்ல ஹரியானாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ உங்க இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு, உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு எது உங்களை தூண்டுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த பாஸ்டர் சிம்பிளா சொல்லிட்டார், மை மதர்ஸ் பிரேயர், ஜஸ்ட் 2 words. எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் என்ன மனுஷனாய் மாற்றியது. எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் வாலிப பிராயத்துல நான் திசை மாறி போகாமல் பாதுகாத்தது. எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் என்னை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க செய்தது. எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் என்னை ஒரு ஊழியக்காரனாகவே மாற்றியது. சொல்லிட்டு தான் சொன்னார், எங்க அம்மா ஒரு நாள்ல பாதி நாளுக்கு மேலவே ஜெபம் பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு நாள்லையும் குறைஞ்சபட்சம் பாதி நாளுக்கு மேலேயே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி சுருக்கமா சொல்ல போனா, ஒரு தாய் வீட்டுல வேலையும் பார்த்துட்டு பாதி நாளுக்கு மேல 12 மணிக்கு மேல ஜெபம் பண்ணுது அர்த்தம் என்ன? அந்த அம்மா இதை விடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். நம்ம எல்லாம் என்ன பண்றோம், என் பிள்ளை சரியில்லைன்றோம், என் புருஷன் சரியில்லைன்றோம், என் மனைவி சரியில்லைன்றோம், எங்க அம்மா சரியில்லைன்றோம். சரி, சரியில்லாத அந்த உடைஞ்ச பாத்திரத்தை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஜெபிக்கணும், நீங்க முழங்கால்ல நிக்கணும், நீங்க ஒரு மனமாய் ஜெபிக்கணும், நீங்க கண்ணீரோட ஜெபிக்கணும். எவ்வளவு நாள் ஜெபிக்கணும், எத்தனை மாசம் ஜெபிக்கணும், எவ்வளவு வருஷம் ஜெபிக்கணும், இருதயத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்து அதை மாற்றுகிற வரைக்கும் நீங்க முழங்கால் நின்று பாருங்க. நிச்சயமாகவே நீங்க சொல்லவே மாட்டீங்க, என் புருஷனை திருந்தல, என் பிள்ளை திருந்தல, அவன் போதபோக்கு அடிமை, என்னை இப்போ பாருங்க ஏகப்பட்டவங்க வருவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரையுமே குறை சொல்றாங்க. ஏன்னா இப்போ பிள்ளைங்க அவ்வளோ கெட்டு போனாங்க. சரிம்மா, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கீங்கன்னு கேட்டா தலையை தொங்க போட்டுருவாங்க. சரி, இன்னைக்கு நீங்க எப்ப எழும்புறீங்கன்னு கேட்டா சொல்றது 6 மணிக்கு 6:30 மணிக்கு. சரி, ஜோம் பண்ணீங்களான்னு கேட்டா ஜோம் பண்ணு எப்படி? அது 2 வார்த்தை ஜோம் பண்ணு. ஆனா எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க. எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில தடைகள் நீங்கி சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கு பிரதானமான வழி என்ன? முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம்.